நடிகர் நாடாள முடியுமா? மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தபோது பலரது மனங்களில் எழுந்த கேள்வி இதுதான். மக்கள் திலகம் என்ற அந்த மாமனிதர் திரையுலகத்திலிருந்து திடுதிப்பென அரசியலில் குதித்தவரில்லை. அவர் திமுக என்ற கட்சியின் பொருளாளராக இருந்தவர். மேலவை உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக எல்லாம் இருந்து அந்த பதவிகளை பெருமைப்படுத்தியவர். அரசியலில் புரட்சித் தலைவர் அடைந்தது படிப்படியான பரிணாம வளர்ச்சி. அது திடீர் வீக்கமல்ல. அவரது கட்சியான அதிமுக கூட ஆரம்பிக்கப்பட்ட 6 மாதங்களில் திண்டுக்கல் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றியை ஈட்டியது. அதையடுத்து கோவை மேற்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி, அதன் பின் புதுச்சேரி தேர்தலில் வென்று அதிமுக ஆட்சி அமைத்தது. அதன் பிறகுதான் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வென்று ஆட்சியை கைப்பற்றி அதிமுக அதிசயம் நிகழ்த்தியது.